மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தியே என்னப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆனா என்னங்க பண்றது, அவரை பத்தி தான் அடிக்கடி சோஷியல் மீடியால நியூஸ் வந்துட்டே இருக்கு. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிசல்டாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டாவே உங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆன போட்டோவையும் ஷேர் பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அவங்க 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறதாவும் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லியுமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருந்தாங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து அது எப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஃபர்ஸ்ட் வைஃப் ஸ்ருதியை டைவர்ஸ் பண்ணாம இவங்களை எப்படி மேரேஜ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமா இன்னும் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு வேளை ஜாய் கிறிசல்டாவை முன்னாடியே மேரேஜ் பண்ணிட்டார் போல, இப்போ அவங்க 6 மாசம் பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஸ்ருதிக்கு பிரிய முடியாம அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கார் போல. அதனாலதான் ஜாய் கிறிசல்டாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம இப்படி சோஷியல் மீடியால அவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஓப்பனாவே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே சில பேர் வந்து ஜாய் கிறிசல்டாக்கு ஆதரவா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மாதம்பட்டி ரங்கராஜையுமே வந்து திட்டிட்டு இருக்காங்க. உங்க நல்ல 2 பொண்ணோட லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. பட் ஆனாலுமே இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட 3 பேர்த்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாதான் உண்மையாலுமே அங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ அந்த விளக்கத்தை ஜாய் கிறிசல்டா கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிசல்டாவை எப்ப மேரேஜ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லாத்து மத்தியிலே இருந்துச்சு. ஆனா ஜாய் கிறிசல்டா வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல வருஷங்களாவே 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது நான் எல்லாத்துக்குமே விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பயணங்கள் அமைதியா தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனா நம்பிக்கையினால தான் அது வளரும். அப்படிதான் கணவன் மனைவியா எங்களோட பயணத்தை சில வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க தொடங்கிட்டோம். இப்போ வந்து காதலோடையும் ஒழுக்கத்தோடையும் மனசார வந்து நாங்க அதை ஆரம்பிச்சோம். இந்த விஷயம் எங்களோட குழந்தைய ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. இதனால நெட்டிசன்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து இவங்க 2 பேத்துக்கும் பல வருஷமாவே பழக்கம் இருந்திருக்கு போல, இவர் முன்னாடியே உங்களை மேரேஜுமே பண்ணியிருக்காரு, பட் இப்போ 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கனால இவங்க வந்து சேர்ந்து வாழ மாட்டாங்களா, இல்லைன்னா அவர் 2 பேத்து கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்லாம் வந்து நிறையவே தவறான விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா ஜாய் கிறிசல்டா கிட்ட வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கப்பயே எப்படி இவங்க வந்து போய் அவர்கிட்ட பழகுனாங்க, பழகுனதே தப்பு, இப்படி மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களே இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் ஜாய் கிறிசல்டாவை பத்தியுமே தவறான விமர்சனங்கள் தான் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் டவுட்ல இருந்த விஷயத்த ஜாய் கிறிசல்டா ஸ்டோரி மூலமாவே சில வருஷமாவே நாங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையை திரும்ப ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ற விஷயத்த தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி நிறைய தவறான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்குமே தெரியும். அதனால கூடிய சீக்கிரமாவே இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.